கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 19 மற்றும் 20 ஆகிய வசனங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துன்மார்க்கன் யார் என்று பார்க்கும்போது உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்று 119 சங்கீதம் 53 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் வசனத்தை விட்டு விலகி வாழ்ந்தாலே துன்மார்க்கன். வசனத்தை விட்டு விலகி வாழும் போது துன்மார்க்கன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இருளிலே அகப்பட்டு இருப்பாங்க. வாழ்க்கை வெளிச்சமா இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதே அவங்க கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல காரியத்துல சிக்கி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, எப்பமெல்லாம் ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு வழி விலகுறானோ அவங்களோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பார்த்தா பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே ஒன்னொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, வேதத்தை விட்டு விலகும் போது எப்பமெல்லாம் ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்காமல், வேதத்தின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளாமல் தன் இஷ்டத்தின்படி யாரெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில தான் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல கூட நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். அவங்க ரொம்ப நாள் நல்லா வாழ முடியாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ள, எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, பிரதர் நாங்க கையில பைபிளே எடுத்து வாசிக்கல பிரதர். முதல்ல நல்லா இருப்பீங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்க வாழ்க்கை இந்த இரவு நேரத்துல இருந்து வெளிச்சமா மாறணுமா? வேதமே வெளிச்சம், வசனம் தான் நமக்கு விளக்கு. வசனத்தை விட்டு எங்கெல்லாம் வழி விலகுறோமோ நம்மளோட வாழ்க்கை தாறுமாறா மாறிடுது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதுதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள், ஆபத்துகள் எல்லாம் காத்திருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள சத்துரு எப்பம்பா வாரான் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே சத்துரு உள்ள வந்துருது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைய எத்தனையோ குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காமல் இஷ்டம் போல கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நம்மளோட வாழ்க்கையில பெரிய பெரிய ஆபத்துகள் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போத சிக்ஷையே ஜீவ வழி. நம்ம இந்த பூமியில நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னாலே நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கட்டளையே விளக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. வேதமே வெளிச்சம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரணுமா, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா மாறும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கண்டிப்பாக கையில பைபிள் எடுத்து வாசிங்க. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். வாழ்க்கை இருளா இருக்கும். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஐயா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
வேதத்தின்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கை இருக்குமானால் அந்த குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஜீவனுக்கு போற வழி எது அப்படின்னா போதக சிக்ஷை. போதிக்கும் போது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட காரியம் சொல்றோம். இல்ல பிரதர் சொல்றது சரிதான், நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின்படி மாறணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ நம்ம வாழ்க்கை தான் விசேஷமா இருக்கும், நம்ம வாழ்க்கை தான் ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம வாழ்க்கை தான் அற்புதமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா அதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த கடைசி காலம் பல வாசல், கேடான வாசல், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், 1000 காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள பெருகிட்டே வருது. அம்மா அப்பா வேண்டாம், புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வாழ்க்கை அதுவும் வேண்டாம். இப்ப அந்த அளவுக்கு போயாச்சு. இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த பூமியில தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா, தேவ திட்டத்தின்படி நம்ம மாறணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழணும் அப்படின்னா கட்டளையே விளக்கு. கட்டளையே விளக்கு. தேவனோட வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த விளக்குக்குள்ள வர முடியும். அந்த வெளிச்சத்துக்குள்ள அவங்க மட்டும்தான் வர முடியும். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விளையாச்சுனாலே அவங்களோட வாழ்க்கை அணைஞ்சு போகும். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். வாழ்க்கை இருளா போயிருமா. அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம மக்கள் யோசிப்பாங்க, எப்படி வாழ்ந்தாலும் இயேசு ஆசீர்வதிப்பார், இஷ்டம் போல வாழ்ந்தாலும், கொள்ளையடிச்சாலும், களவாண்டாலும், விபச்சாரம் பண்ணாலும், அடுத்தஞ்சொத்தை ஏமாத்தினாலும், இஷ்டம் போல வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்குள்ள சாபம் தான் இருக்கும். ஒரு குடும்பம் உண்மையா வாழ்ந்தால், பரிசுத்தமா வாழ்ந்தால், நேர்மையா வாழ்ந்தால், செம்மையா வாழ்ந்தால், கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தால், மனம் திரும்பி வாழ்ந்தால், கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், கற்பனை கை கொண்டு வாழ்ந்தால், எத்தனை காரியம் நமக்கு இருக்கு. இஷ்டம் போல வாழ்ற கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா துன்மார்க்கமான காரியத்தை விட்டு வெளியில வந்து மனம் திரும்பி கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். பைபிள் வாசித்ததுல இதுதான் அர்த்தம். நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இருந்தால் வெளிச்சமா இருக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் பிரதர், நான் ரொம்ப வருஷம் வாழணும், வேதத்தின்படி வாழ அர்ப்பணிங்க, குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல பிரதர், நான் வேதத்தின்படி வாழலாம் மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். வாழ்க்கை முடிஞ்சிடும், சீக்கிரமா செத்து போயிடும் அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். எப்படி நம்ம ஒரு 30 வருஷம் முன்பாக விளக்கு சொல்லுவோம், வீட்டில் வந்து சிம்னி விளக்குன்னு சொல்லுவோம், மண்ணெண்ண விளக்கு. அதுல மண்ணெண்ண இருக்கிற வரையும் தான் அந்த வெளிச்சம் இருக்கும். அதுல அந்த திரியை லைட்டா கூட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த திரியை வந்து கரெக்டா அந்த லெவல் வந்துட்டுனா ஆஃப் ஆயிரும். ஆவிக்குரிய நிலைமையில நம்ம டெய்லி வளரணும். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும், நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். இந்த பூமியில நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். வேதமே வெளிச்சம். வெளிச்சத்துக்குள்ள வரும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தாப்புல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, வெளிச்சத்தை விட்டு வழி விலகும் போது. ஒரு காலத்துல எங்க வீட்டுல பைபிள் இல்ல, இப்ப எங்க வீட்டுல பைபிள் இருக்கு. இப்ப நான் சர்ச்சுக்கு போறேன் பிரதர், நான் டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் பிரதர், நான் டெய்லி நைட்டு வந்து உங்க செய்தி கேட்கிறேன் பிரதர். எல்லாம் சரிதான்ப்பா. வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை இருக்கா இல்ல தாறுமாறான வாழ்க்கையா இருக்கா? ஒரு காலத்துல ரட்சிக்கப்படாம இஷ்டம் போல வாழ்ந்தேன், இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் இஷ்டம் போலதான் வாழ்றேனா? ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை என்ன அப்படின்னா இஷ்டம் போல வாழ்ந்தா அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே அப்படிதான் போயிட்டு இருக்கும். துன்மார்க்கன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். அப்ப வேதத்தை விட்டு விலகிட்டு நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும்
அதனால லாபம் என்ன? பரலோகத்துக்கு அதனால லாபம் என்ன? நம்ம உயிரோட தான்ப்பா இருப்போம். பரலோகத்துக்கு அதனால லாபம் என்ன? ஒரு பாவி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது, தன் பாவத்தை எல்லாம் விட்டு விட்டு வாழும்போது, தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்ளும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நமக்கு சமாதானம், விடுதலை, ரட்சிப்பு, எவ்வளவு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட்டுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எந்த பக்கம் இருக்கு? நம்ம வேதத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்தால் வெளிச்சமா இருக்கும். கட்டளைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்து வாழ்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும். போத சிச்சை ஏற்றுக்கொண்டு நான் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியது பிரதர் அப்படின்னா நம்ம ஜீவ வழியில நடந்து போயிட்டு இருக்கிறோம். இல்ல பிரதர், நான் வேதத்துக்குலாம் நான் கீழ்ப்படியில, நான் வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்றேன் அப்படின்னா துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். வசனத்தை நாம் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, எரிச்சலாகாதே. எரிச்சல் வந்த உடனே எரிச்சலின் ஆவி வந்துரும். நமக்கு தெரிஞ்சு நம்ம கூட இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேரு, சுத்தி இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேரு பொல்லாத சுபாவத்துல இருப்பாங்க, பொல்லாத கேரக்டர்ல இருப்பாங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே. நீ எரிச்சல் ஆகாதப்பா, நீ ஏன்பா எரிச்சல் ஆகுற அப்படிங்கிற. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, ஆகாதே. உனக்கு எரிச்சல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற. அடுத்த அப்படி சொல்றாரு, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கான். களவாண்டு சம்பாதிக்கான், கொள்ளையடிச்சு சம்பாதிக்கான், அடுத்த வீட்டுல எல்லா சொத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு சந்தோஷமா படுத்துங்கன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து நீ அம்பா பொறாமை கொள்ற அப்படிங்கிற. பொறாமை கொள்ளாதே, துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவன் துன்மார்க்கன் தெரிஞ்சிட்டா நீ அவனை பார்த்து பொறாமை கொள்ளாதே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒண்ணு வீட்டுள்ள காரியமா இருக்கும், இல்லைன்னா அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, இல்லைன்னா அவன் நல்லா இருக்காளே, அவன் நல்லா இருக்காளே, அவன் நல்லா இருக்காளே. துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே. சில வீட்டுல இதனால நைட் நேரத்துல கெட்ட ஜோப்பனும், நான் ஏன்டா வாழணும், நிம்மதி இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனை. ஒரு வீட்டுக்குள்ள புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத கருத்து உட்காந்து யோசிக்க கூடாது. நைட் ஆயிட்டா ஒன்று லைட் அணைச்சிருங்க, செல்போனை பீரோல வச்சு பூட்டிடுங்க, சீக்கிரமா படுத்து தூங்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. டிவி ஆன் பண்ணாதீங்க, சீக்கிரமா தூங்கிடலாம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே சர்ச்சுக்கு கிளம்பி போங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசித்து தேவனை தேடுங்க, வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஐயோ அவன் அப்படி இருக்கானே, அவன் அப்படி இருக்கானே, யாருனாலும் எப்படினாலும் இருக்கட்டும்ப்பா. இந்த கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். இதுதான் இந்த கடைசி காலம். எங்க பார்த்தாலும் அக்கிரமம் தான் இருக்கும், எங்க பார்த்தாலும் துணிகரம் தான் இருக்கும், எங்க பார்த்தாலும் துன்மார்க்கமா வாழ்வாங்க. வாயை திறந்தாலே போய் செய்யறது ஃபுல்லா அநியாயமா சம்பாதிக்கிறது. நீதி இல்ல, நேர்மை இல்ல, உண்மை இல்ல, பரிசுத்தம் இல்ல. வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அவங்க பொல்லாத ஜனமா தான் இருப்பாங்க. பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. முடிஞ்சு போச்சு. நைட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். நம்ம வாழ்க்கையை தேவனோடு இருந்தால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை விட்டு வழி விலகி போனதுக்கு அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? அந்த வீட்டுக்கு தரித்திரம், வறுமை, பிரச்சனை எல்லாம் உள்ள வந்துடும். அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க.
உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்பா. எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை அடைங்க. உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துக்காக அப்பா இணைந்திருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்க. உமக்கு பிரியமானபடி எங்களோட வாழ்க்கை இருக்கணும். கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமா இரவு நேரத்திலே எங்க கூட நீங்க தங்கிருங்கப்பா. நைட் நேரத்துல சரீரத்துல எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுக்கிற ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. பலநீரை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற தேசத்துக்குள்ளே வேற சூழ்நிலை இருந்துக்காப்பா. அப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த குடும்பம் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஜீவ புஸ்தல் எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தல் எழுதப்படணும்ப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி அப்பா கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க சகலவிதமான வாசல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறப்படட்டும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ரட்சிக்கப்படணும். தேசத்துல எழுப்புதலுக்காக பரிசுத்தவான்கள் அப்பா எல்லாரும் ஜெபம் பண்ணி கொடுங்கப்பா. எங்க எல்லாருடைய ஜெபத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் மன்னிங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமை உள்ள கரம் உங்க பிள்ளை தொட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ விசேஷம் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. நிறைய குடும்பத்துல கடன், அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனம் இருங்க. மாசமா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போற குடும்பத்தை கர்த்தர் கூட இருங்க. திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னென்ன குறைகள் இருக்கோ, உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தடுமாற்றம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மாற்றி இணைத்து வைங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. விக்கிரத்துக்குள்ளே எந்தெந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் கண்ணீரோடு இணைந்திருக்காங்களோ உங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த கழிப்பா மாற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு வாங்க. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலையில வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பலவீனத்தோடு, பலவிதமான சோர்வோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா செத்த கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்குற ராஜா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மையப்படட்டும். அதிகால வேளையிலே ஆலயத்துக்கு புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.